Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா AutoCadல உள்ள Quick Access Toolbar பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இங்க அப்ளிகேஷன் மெனுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு Quick Access Toolbar. இது எதுக்கு இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஈஸியா இதுல உள்ள டூலை எடுத்து ஈஸியா ஒர்க் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் அந்த டூல் பாத்தீங்க அப்படின்னா Quick Access Toolbarன்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூ வந்து அதோட பாப்அப் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓபன், சேவ், சேவ் as ஓபன் ஃப்ரம் வெப் அண்ட் மொபைல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சேவ் டு வெப் அண்ட் மொபைல், பிளாட், அண்டு, ரீடு அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் நானா வச்சுக்கிட்டது. இது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டா. இது வந்து நானா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஃப்ரம் Quick Access Toolbar, ஆட் செப்பரேட்டர், கஸ்டமைஸ் Quick Access Toolbar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷோ Quick Access Toolbar below the ribbon அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ below the ribbon கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இதுவே இங்க வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டூல் பார் மேல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. இது உங்களுக்கு மேல வேணும் அப்படின்னா ஷோ Quick Access Toolbar above the ribbon அப்படின்னா மேல கொடுத்தீங்க அப்படின்னா மேல வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம கீழேயே வச்சுக்கிறேன் நானு. இப்போ நான் இங்க லைன் டூல் வந்து நானா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இது வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் ஃப்ரம் Quick Access Toolbar அப்படின்னு கொடுத்துருங்க. இதுவும் நானா ஆட் பண்ணியிருக்கேன். இது மேல வச்சுட்டு இது வேண்டாம் அப்படின்னா இது மேல வச்சு கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு வந்து பிளாட் வரைக்கும் ஒரு குரூப்பா வேணும், ரீடு அண்டு தனியா இன்னொரு குரூப்பா வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்க ஆட் செப்பரேட்டர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆட் செப்பரேட்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டர் ஆட் ஆயிடும். ஓகேங்களா? நான் இங்க வச்சுட்டு இப்போ ஆட் செப்பரேட்டர்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி செப்பரேட்டர் வந்து ஒன்று கிரியேட் ஆயிடும். இந்த செப்பரேட்டர் மேலேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு ரிமூவ் ஃப்ரம் Quick Access Toolbar அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த செப்பரேட்டர் ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? வேணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இது பார்த்தாச்சு, ஆட் செப்பரேட்டரும் பார்த்துட்டோம், ஷோ Quick Access Toolbar above the ribbon பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் Quick Access Toolbar. அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிராப் டவுனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இங்க என்னெல்லாம் வந்து இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிக் மார்க் ஆகி இருக்கும். ஓகேங்களா? இது வேண்டாம் அப்படின்னா இது மேல நீங்க ஒரு கிளிக் பண்ணா போதும், அது வந்து இதை விட்டு போயிடும், இந்த ஆக்சஸ் டூல் பாரை விட்டு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? திரும்ப இது மேல வச்சுட்டு வேணும் அப்படின்னா திரும்ப இதுல போய் ஒரு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்கா இங்க கிரியேட் ஆயிடும். இப்போ லேயர் வேணும் அப்படின்னா இது மேல வச்சுட்டு ஒரு செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், அதாவது கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? அது மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்க போதும், இது வந்து இதுல ஆட் ஆயிடும். ஓகேங்களா? வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா இது மேல திரும்ப போயிட்டு இங்க வந்து இதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா மோர் கமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம இதுல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் Quick Access Toolbarன்னு கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா கீபோர்ட்ல CUI அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஓபன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் இன் ஆல் ஃபைல்ஸ் இருக்கா, இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா Quick Access Toolbar, இதுல இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா கமாண்ட் லிஸ்ட்ன்னு இருக்கு. இதுல நீங்க எந்த கமாண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கமாண்டை வந்து இதுல டைப் பண்ணுங்க. எனக்கு மிரர் வந்து அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எது நீங்க அதிகமா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கமாண்டை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து கிளிக் பண்ணி நீங்க இதில் ட்ராக் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி விட்டுறேன். விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆட் ஆகல. ஓகேங்களா? நீங்க அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அங்க ஆட் ஆயிக்கும். நான் அப்ளைன்னு கொடுத்தேன். பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க மிரரோட அந்த பாப்அப் வந்து இங்க ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது வேண்டாம் அப்படின்னா நீங்க இது மேல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ்னு கொடுத்துருங்க. Do you really want to delete this element ன்னு கேக்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா தான் அங்கேருந்து ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? இதே இப்போ எனக்கு மெஷர் வேணும். இங்கே மெஷர் இருக்கு. இதை வந்து நம்ம காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணியும் விடலாம், காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அப்ளை கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்துறேன். இப்போ நமக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே டூல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரிப்பனில் போயிட்டு உங்களுக்கு எது வேணுமோ, இப்போ எனக்கு மிரர் வேணும் அப்படின்னா இது மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல்பார் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு ஃபில்லட் வேணும் அப்படின்னா இதில் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆட் டு ஃபில்லட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே எனக்கு மெஷர் டூல் ஆட் ஆயிடுச்சு, மிரர் ஆட் ஆயிடுச்சு, ஃபில்லட் ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? வேணும்னா நம்ம இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் குயிக் ஆக்சஸ் டூல்பார் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? செப்பரேட்டர் வேணும்னாலும் நீங்கள் செப்பரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸு. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.